சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 குழந்தை தொழிலாளர்கள் இதை வந்து தடை செய்கிறதுக்கும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வராங்க 1986. அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நேரங்களில் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ இந்த சட்டத்தோட மெயினான நோக்கம் என்னென்னா, ஹசார்டஸ் ஆக்குபேஷன்ஸ், ஆபத்தான தொழில்களில் குழந்தைகளை ஈடுபடுத்துகிறத தடை செய்வதற்காகவும், நான் ஹசார்டஸ் செக்டர்ஸ், ஆபத்து இல்லாத தொழில்கள், அதில் இருக்கிற ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்குமாக இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட மெயின் அப்ஜெக்டிவ்னா டு எராடிகேட் சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்களை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்றது, குழந்தைங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ், அது இல்லாமல் ஒரு பாதுகாப்பான ஹெல்தியான ஒரு என்வாயர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு எஜுகேட்டட் ஃப்யூச்சர், இவங்களுக்கான கல்வி அறிவோடு இருக்கிற ஃப்யூச்சர் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கல்வி அறிவு கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ். இதில் வந்து 2016 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வராங்க. என்னென்னா, 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து எந்த வகையான வேலைகளையும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது. அது ஹசார்டஸாகவும் இருக்கலாம், நான் ஹசார்டஸாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் உண்டு. உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் அல்லது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது மூவிஸு, டிவி ஷோஸு, இந்த மாதிரி இதில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை சொல்லுது. அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் கிளியர் ரூல்ஸ் ஃபார் அடலசன்ட் எம்ப்ளாய்மெண்ட். அடலசன்ட்ன்றது 14 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள தான், அந்த டீனேஜில் இருக்கிறவங்க தான் அடலசன்ட் சொல்லுவாங்க. அவங்கள எம்ப்ளாய் பண்ணுறதுக்கும் ஆன ரூல்ஸ் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. அதையும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த அமெண்ட்மெண்ட்டில். இப்போ இதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம், முக்கியமான அம்சங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, 14 வயசு கீழே இருக்கிறவங்க எந்த விதமான வேலைகளிலும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது தான். எக்ஸப்ஷன் வந்து ஃபேமிலி பேஸ்ட் ஒர்க், என்டர்டெயின்மெண்ட், ப்ரொவைடட் இட் இஸ் நான் ஹசார்டஸ். ஸோ இது ரெண்டில் இருந்தாலுமே வந்து அது வந்து ஆபத்து இல்லாத தொழிலாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து பட்டாசு தயாரிக்கிறதா இருக்கலாம், அதில் ஈடுபடுத்த முடியாது. அதே மாதிரி இப்போது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஆக்டிங் வந்து இப்போது சண்டை காட்சிகள்லாம் இருந்ததுன்னா அதுலேயும் வந்து அவங்கள ஈடுபடுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆபத்து இல்லாத தொழில்களில் ஃபேமிலி பேஸ்டாக இருக்கலாம் அல்லது என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக இருக்கலாம், அதில் வந்து அவங்கள ஈடுபடுத்தலாம் அப்படின்றது தான் வந்து இந்த சட்டம் சொல்லுது. அடுத்தது பார்த்தா, இந்த டீனேஜில் இருக்கிறவங்க, அடலசன்ஸ், பருவ வயது 14லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க நான் ஹசார்டஸில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இந்த சட்டம் சொல்லுது. அதே நேரத்தில் அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அவங்களுடைய உடல் நலம் மற்றும் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து ப்ராப்பராக பார்த்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அடுத்தது பார்த்தோம்னா, ஹசார்டஸ் ஆக்குபேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். ஸோ இந்த சட்டம் வந்து எதெல்லாம் வந்து ஹசார்டஸ் ஆக்குபேஷனாக கன்சிடர் பண்ணுது அப்படின்னா, மைனிங், சுரங்கத் தொழில், அது வந்து நிலக்கரியாக இருக்கலாம் இல்லை தங்கமாக இருக்கலாம், இனி எந்த விதமான சுரங்கங்கள் இருந்தாலும் அதில் வந்து இவங்க வேலை செய்ய தடை செய்யப்பட்டிருக்கு. ஃபேக்ட்ரிஸ் வித் ஹெவி மிஷினரி, பெரிய பெரிய மிஷின்ஸு இல்லை பெரிய அந்த ஜேசிபிஸு இல்லை அந்த மாதிரியான ஹெவியான மிஷினரிஸ் இருக்கிற ஃபேக்ட்ரிஸில் அவங்க ஒர்க் பண்ண முடியாது. அடுத்தது ஒர்க் இன்வால்விங் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், நச்சு பொருட்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸில் அவங்க ஒர்க் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பட்டாசு தயாரிக்கிறது, ஸோ அதில் ஒர்க் பண்ண முடியாது. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், ஸோ கட்டுமான பணிகள், இதில் வந்து அவங்க ஈடுபடுத்தக்கூடாது. இது எல்லாமே வந்து டேஞ்சரஸ் ஜாப்ஸ்ன்னு சொல்லி இந்த சட்டம் வந்து தடை செய்யுது குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்துறதுக்கு. அடுத்தது ரைட் டு எஜுகேஷன். இது வந்து ஆல்ரெடி இதுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்குது, பட் இதுலேயும் வந்து அதை மென்ஷன் பண்ணுறாங்க. 6 வயசுலேருந்து 14 வயசு இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் பெனால்ட்டிஸ். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ இந்த சட்டங்களை மீறினா என்ன நடக்கும் அப்படின்னா, லேபர் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் போய் இல்லை ஃபேக்ட்ரிஸில் போய் செக் பண்ணிவிட்டு இந்த சட்டங்களை யாராவது மீறி குழந்தை தொழிலாளர்கள் ஈடுபடுத்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கலாம் அல்லது 50,000 வரைக்கும் ஃபைன் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் அஃபென்ஸ்க்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே பண்ணாங்கன்னா இன்னும் ஸ்ட்ரிக்டான பெனால்ட்டிஸ் உண்டு அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, ரீஹேபிலிட்டேஷன் வெல்ஃபேர். ஒரு வேளை வந்து இந்த மாதிரி இதில் குழந்தைகள் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள வந்து அவங்களோட இந்த சட்டங்களை மீறி அவங்கள வந்து இந்த வேலைகளில் ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே ரெஸ்க்யூ பண்ணுற குழந்தைகளை
திருப்பி வந்து ஒரு நல்ல லைஃப் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு தேவையான படிப்பு கொடுக்கறது, வெக்கேஷ்னல் ட்ரைனிங்னா ஏதாவது தொழில் சார்ந்த ட்ரைனிங் கொடுக்கறது, ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்ஸ். ஸோ அந்த வேலை இதிலேருந்து அவங்களுக்கு உண்டான மன அழுத்தம் இல்லை உடல் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி திருப்பி அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீம் லைஃபுக்கு கொண்டு வர்றது. மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங், இப்போ நம்ம சொன்னது தான், உடல் நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கான ரீஹேபிலிட்டேஷன் வெல்ஃபேர் அதையும் வந்து இந்த சட்டம் வந்து வலியுறுத்துது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.